ஹாப்பி நியூ இயர். வெல்கம் டு ருக்ஸோன் ஒன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 எல்லாருக்கும் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறந்தாச்சு. எல்லாரும் இந்த புது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு உறுதிமொழி எடுத்தோம் இல்லையா? ஸோ நான் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்க. ஆனால் நான் என்ன உறுதிமொழி எடுத்திருக்கேன்னா, இந்த 2026 தொடங்கினதுலேருந்து யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ எங்கேயுமே ராசி பலனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேங்க. சொல்கிறதெல்லாம் இந்த ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுவும் டேட்டை போட்டு சொல்லுவாங்க, இந்த தேதிக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்வாங்க. நானும் ஆர்வமாக காத்துட்டு இருப்பேன். அந்த தேதியில் அந்த நேரத்தில் ஒன்றும் நடக்காது. வழக்கத்தை விட படு கேவலமாக போகும் அந்த நாள். அந்த வீடியோ பார்க்கறது தான் மிச்சம். சரிங்களா? அதனால் அது கூட பரவாயில்ல. இந்த காலங்காத்தால் எழுந்த உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காலையில் மெகா டிவிலேருந்து, ஜெயா டிவிலேருந்து, ராஜ் டிவி, சன் டிவி, ஜீ தமிழ் ஒரு சேனல் விடுறது கிடையாது. எல்லாத்தையும் மாற்றி 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 வச்சு காலையில் 8, 8:30 வரைக்கும் இந்த பழப்பு தான் வீட்டில் ஓடிட்டுருக்கும். இதில் காலையில் இருந்து நல்லதாக ஒரு சாமி பாட்டு கூட வச்சு நம்ம காதால் கேட்க முடியறது கிடையாது டிவியிலே. சரி தான், அதனால தான் இந்த வாட்டி ஒரு முடிவு பண்ணியாச்சு. இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் இந்த ராசி பலன் பக்கம் போகவே கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது எத்தனை நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.